தனுஷ் ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகணும்னு ஒரு கேள்வி, அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அது நம்ம கை கெட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்கு. இந்த தனுஷ் ராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான தனுஷ் ராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. தன்னுடைய வாழ்க்கையில எத்தனை தோல்விகள் வந்தாலும் மீண்டும் இழந்து நின்று போராடக்கூடிய போராட்ட குணம் கொண்டவங்களா நீங்க இருப்பீங்க. இந்த ராசி பலன் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க மனசை மட்டும் கேளுங்க. கடந்த சில நாட்களா நீங்க அதிகமாக யோசிச்சது எதை பத்தி? ஒரு வேலை, ஒரு பணம், ஒரு உறவு அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் பல விதமா இருந்திருக்கும். வெளியில எல்லார்கிட்டையுமே சாதாரணமா பேசினாலும் உள்ளுக்குள்ள இது சரியாகுமா, நான் எடுக்க கூடிய முடிவு என்னுடைய வாழ்க்கையை மாத்துமா, இல்லை நான் இன்னும் காத்திருக்கணுமா, எனக்கான நேரம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில நாட்களாக சின்ன சின்ன தடைகள், எதிர்பாராம தாமதங்கள் ஏற்படுறது, சில மனிதர்களுடைய ஒரு மாற்றம் இருக்கும் நடத்தையில், எல்லாம் உங்களுக்கு புதுவிதமான சிந்தனையை கொடுத்திருந்தாலும் ஏன் இந்த மனுஷங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற கோபம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்படி சுற்றி இப்படி எல்லாம் நடந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தனுஷ் ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர ஸ்தானத்தில் ராகுவும், சுகஸ்தானத்தில் சனியும், சத்ருஸ்தானத்தில் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா கடினமான காரியங்களையும் எளிதாக நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. வியாபாரத்துல பாத்தீங்கன்னா வேலையாட்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காம சில வேலைகளை முடிக்காம இருந்திருப்பாங்க. இதற்கு பிறகு அந்த சிரமங்கள் எல்லாமே குறைஞ்சு முழுமையான உழைப்பை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேறுபாடுகள் எல்லாமே குறைய போகுது. எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க. சுபகாரி எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூட போகுது. புதிய முடிவுகள்ல நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. வியாபார பணிகள்ல இருக்கவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கை சுமூகமாக நடக்கும். உடன் பிறந்தவங்க கிட்ட ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வர்த்தக பணிகள்ல சில ஆலோசனைகளை 3ஆம் நபர்களிடத்திலிருந்து உங்களுக்கு புதுவிதமான தெம்ப கொடுக்கும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல கனிவு வேணும். குழந்தைகள் கிட்ட அன்பாக நடந்து கொள்வது நல்லது. மேலும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தியோகத்துல கூடுதலான பொறுப்புகளை கொடுப்பாங்க. நீண்ட நேரம் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எடுத்துக்குவீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் அலுவலக வேலைகளை பார்க்குற மாதிரியான சூழல் ஏற்படும். சமயோகித முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க. இதையெல்லாம் சவாலா எடுத்துக்கிட்டு நீங்க சரியா செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் அதை திறமையா செஞ்சு முடிப்பீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள்கிட்ட இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான நிலை உண்டாகும். அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய சேமிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவர் மனைவிக்கிடையே முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். வீட்டுக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செஞ்சு தருவீங்க. உறவினர்கள் வருகையால மன மகிழ்ச்சியும் பண விரயமும் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ரசிகர்களிடையே ஆதரவு அதிகரிக்கும். முக்கிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையும். மேலும் உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்திலையும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவும் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடத்துல ராகவும் உங்களுக்கு திடீர்னு திருப்பங்களையும் சில எதிர்மறையான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல சோதனைகளை எல்லாம் கொடுத்து உங்களை இமாலய வளர்ச்சிக்கு கூட்டிட்டு போக போகுதுங்க.
நீங்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தில் எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அதை துணிச்சலோடவும் நம்பிக்கையோடும் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் இங்கே தடுத்து நிறுத்தவே முடியாதுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கி மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவு யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கையில் உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லைங்க. சிலருக்கு பல வருடங்களாக பேசாமல் இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாறப்போறாரு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணையை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் குறைஞ்சு மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சிலர் நம்ம கூடவே பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பையும் போல உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் நல்ல ஒரு உறவுகளாக இருக்க தயாரா இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமா இருக்கலாம். அதனால பலன்கள் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். அதே போல குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையின் உறவுகள், நண்பர்கள் மற்றும் மூன்றாம் நபர்களால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனதளவிலும் உடல் அளவிலும் பல பிரச்சனைகள் வந்துச்சு நிம்மதியை கொடுக்கும். சில நாட்கள் அது சரியாகுங்க. பல நாட்கள் அந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் நீங்களாவே மறந்து போயிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதிகமாக கோபப்பட்டிருப்பாங்க. அதனாலே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிதலும் வந்திருக்கும். சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயங்களை சரியாக பேசி முடிக்காமல் இருக்கிறதால ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளே உள்ளாகி இருப்பீங்க. குடும்ப உறவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், யாரையும் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே விக்தி அடைந்து பேசக்கூடிய சூழலும் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, மெயினா அமைதியா போறது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க செயல்ல காட்டணும். பொறுமையோட காத்திருக்கிறதும் அவசியம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்கிறது மற்றும் சில பாவங்களை செய்கிறவங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நிதானமாக நடந்து போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்யுங்க. தப்பு இருந்தால் திருத்திக்குங்க. சில இடங்களில் மற்றவங்க செய்கிற தப்பை மன்னிக்கவும் நீங்கள் முயற்சி செய்யுங்க. குடும்ப உறவுகள் சில மாதங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் பொழுது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும். பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு இயந்திர மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை அவர் பார்க்குறாருங்க. சனி பகவானின் இந்த பார்வை காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழலில் இருந்து போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருப்பீங்க. இதனால் சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இதுவரைக்கும் உங்களை உதாசனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். காதலிப்பவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். பிரிதல் இருந்தாலும் என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் திருமணத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போடு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக சில தடைகளை மற்றும் போராட்டங்களை கடந்து வர வேண்டியதா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலமா இருக்க போகுது. அவங்க கற்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண்களை எடுப்பீங்க. புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு ஒரு வேலை கிடைக்கும். இதுவரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய மனசங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். இதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. எங்கேயோ சிக்கியிருந்த உங்களுடைய பணம் வட்டியோடு வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் தொழிலை
நீங்கள் மேம்படுத்த போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வாரிசுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்களில் உங்களோட எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மையை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்க மாதிரியான சூழலில் இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்கள் குடும்ப உறவுகளை பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசணும். நீங்கள் 20 வயசில் இருந்தாலும் சரி, 70 வயசில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மனநிலையை நீங்கள் எல்லா கட்டத்துலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பாங்க, வெளியே போவாங்க வருவாங்க, ஆனால் உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனாக இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளாக இருக்கவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கூட சரியாக பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை தசாபுத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சுமங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்க விவாகரத்து வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலையும் தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையா நடந்துக்கங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழல்ல இருந்து உணர்வு பூர்வமா நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமா குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்கள்ல ஒன்றா சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் போது நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு லட்சியத்தோடு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய அவமானத்தை ஏற்படுத்தணும், முன்னேற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்க நிறைய நபர்கள் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகள் எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நீங்க சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போறீங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பணபலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணபலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க. இந்த நாட்கள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே கிடைக்க போகுது. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகளை எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிதாக புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இருக்கும்போது தொழிலெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ மட்டம் தட்டி பேசுகிறதோ காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களை பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்போவுமே ரொம்ப அவசியமுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும்.
இருக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சிற்றுவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையும் திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்த விஷயத்தெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.